நான் சுந்தரபாண்டியபுரத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கேன். கவுன்சிலர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுனால நான் கவுன்சிலருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல்ல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கவுன்சிலர் பதவிக்காக ஏடிஎம்கேல நின்று இந்த சீட்டு கேட்டு போயிருந்தேன். ஒரு எம்பிக்கிட்ட மனு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு போன இடத்துல அவ்வளவு ஆண்கள் பெண்களுக்கு இத்தனை கூட மரியாதையே கிடையாது. அங்கே ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இடித்து நசுக்கி அப்படி அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்ததும் நான் இனிமேல் இந்த இதிலலாம் நிற்கவே மாட்டேன். ஒரு சின்ன கவுன்சிலருக்கே இவ்வளோ அசிங்கமாக, இன்னுமே எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷமாக தள்ளி போயிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில் நின்று ஜெயித்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளவு மரியாதைகள். 15 கவுன்சிலர்கள்லையுமே நான் ஒரு தனி சிறப்பாக இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னுடைய கட்சி சகோதரர்கள் என்னை அவ்வளவு பாராட்டுகளும் பரிசுகளும் கொண்டாந்து கொடுத்து கௌரவப்படுத்தி, பெண்களுக்கு அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நான் எதுக்காக உங்ககிட்ட இதை வந்து பேச வரேன் அப்படின்னா, பெண்கள் எல்லாரும் இந்த கட்சியில் இணைதற்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட முன்னெடுக்கிறேன். தன்னுடைய சொந்த கருத்தை கூட வீட்டில் தெரிவிக்க பயப்படுறேன்னா, ஒரு மேடையில் வந்து பேசுகிறேன்னா, என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த கட்சிக்கு வரணும். பெண்கள் முன்னெடுக்கிற எல்லா காரியங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுந்தரபாண்டியபுரத்தில் மது கடைகளை மூடணும்னு எவ்வளவோ போராட்டங்களை முன்ன வச்சாங்க. ஆனாலும் பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி போய் மது கடைகளை உடச்சி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் அந்த மதுக்கடையை திருப்பி கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நாள் வரைக்கும் எந்த காரியமுமே வெற்றி பெறலை. அதனால எல்லா பெண்களும் இந்த கட்சியில் இணைஞ்சு நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதனால் எல்லாரும் இந்த கட்சியில் இணைஞ்சு நம்ம எந்த கருத்தை முன்னெடுத்தாலும் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.